சென்சர் டெஸ்ட் சீரீஸ்ல இது தேர்ட் சீரீஸ். நமக்கு வந்து 50 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்டோட பே வந்து காக்னிட்டிவ் டெஸ்டிங் அப்படின்னு இருக்கு. இந்த காக்னிட்டிவ் டெஸ்ட்ல வந்து நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்ன்றதும் ரீசனிங் தான் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் கிரிட்டிக்கல் ரீசனிங், இல்லைன்னா ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து வேர்பல். இது மூணும் சேர்த்து தான் நமக்கு 50 கொஸ்டின்ஸ் அண்ட் 50 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதுல ஒன்னொன்னுலயே நமக்கு 15 கொஸ்டின்ஸ் அண்ட் இங்கிலீஷ்ல இருந்து நமக்கு 20 கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி வெயிட்டேஜ் வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. 17, 18 அண்ட் 15 அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த டாபிக்ல அப்ஸ்ட்ராக்டும் கிரிட்டிக்கலும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மார்க் த ஆட் ஒன் அவுட். இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் கொடுத்துருந்தாங்கன்னா நாம முதல்ல எனக்கு செக் பண்ண கொடுத்துருக்கிறது என்ன சீரீஸ்ல இருக்குன்னு பாருங்க. பிடிஜி. ஸோ பிடிஜி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, அடுத்தது 2 ஸ்பேஸ், அடுத்தது எஃப்ஹெச்கே. ஸோ எஃப்ஹெச் ஓகே, இங்கே கரெக்டா 2 ஸ்பேஸ் போயிருக்கு. ஓக்யூடி, ஓலேருந்து கியூ ஒரு ஸ்பேஸ், கியூலேருந்து டி 2 ஸ்பேஸ், அதுவும் கரெக்ட். என்பிடி, என்லேருந்து பி ஒரு ஸ்பேஸ், பிலேருந்து டி 3 ஸ்பேஸ் தள்ளி இருக்கு. அப்ப இங்க எனக்கு ஆன்சர் 4th ஒன் தான் என்னோட ஆன்சர். ஏன்னா எது ஆட் ஒன்னோ அதை தான் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்க் த ஆப்ஷன் தட் பெஸ்ட் கம்ப்ளீட்ஸ் த கம்பேரிசன். இப்போ சன்ன்றது இட் பிலாங்ஸ் டு சோலார் சிஸ்டம். இப்போ பிரேக் வந்து எதோட சேர்ந்தது அப்படின்னா இதுல ஆஃபீஸ் கிடையாது, ரெசஸ் கிடையாது, டைம் கிடையாது. ஸோ ஆப்வியஸா இதோட ஆன்சர் கார். தேர்ட் அதே மாதிரி ஒரு கம்பேரிசன், ரெயின்போ வந்து ஸ்கை. அப்ப மூவி எதுல இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெயின்போன்றது வந்து ஒரு நம்மளால பார்க்க முடியும். அதை எதுல பார்க்க முடியும்னா ஸ்கைல பார்க்க முடியும், வானத்துல தான் அது தெரியும். அப்ப மூவி ஒரு வீடியோ, மூவி நம்ம எதுல பார்க்க முடியும்? தியேட்டர்ல பார்க்க முடியும். அத கார்ல பார்க்க மாட்டோம். மூவி டிஸ்பிளே ஆகிற இடம், ரெயின்போ டிஸ்பிளே ஆகிற இடம் ஸ்கை. அப்ப மூவி டிஸ்பிளே ஆகிற இடம் வந்து நமக்கு தியேட்டர். Okay, find the missing term in the series given below. இந்த சீரீஸ்ல பாருங்க 12ல இருந்து 20 நான் இங்க எழுதுறேன். 12ல இருந்து 20, 20ல இருந்து 33, 51, நடுவுல ஸ்பேஸ் 102. இப்ப 12ல இருந்து 20ன்றதுக்கான கேப் 8, 8ல இருந்து 33க்கான கேப் 13, 13ல இருந்து 51க்கான கேப் வந்து 18. இப்போ இது பார்க்கும்போது நம்ம கரெக்டா தெரியல, பட் கீழே பாருங்க 8க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் 5, இதுக்கு டிஃபரன்ஸ் 5. அப்ப கீழே டிஃபரன்ஸ் 5ல இருக்கு. இப்ப 18க்கு அப்புறம் டிஃபரன்ஸ் 5னா 23. 51க்கு அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருந்திருக்கணும்? 51 பிளஸ் 23. இப்ப இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது 12 பிளஸ் 8 20, 20 பிளஸ் 13 33, 33 பிளஸ் 18 51. இப்போ 51 பிளஸ் 23, 23ன்றது 74. நம்மளோட ஆன்சர் 74. அடுத்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். அதே மாதிரி ஒரு சீரீஸ் தான். 112ல இருந்து 111க்கு கேப் 1. கேப்ன்றது டிஃபரன்ஸ். இங்க வந்து இது வந்து இப்ப டிக்ரீசிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு, கீழே போயிட்டே இருக்கு. எவ்வளவு கேப்னா 4 கேப்ல போயிருக்கு. இங்க 9 டிஃபரன்ஸ். இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா இது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னு தெரியுதா? அப்ப அடுத்தது என்னவா இருந்திருக்கும்னா 4 ஸ்கொயர் 16 இருந்திருக்கும். இது வந்து கம்மி ஆயிட்டே வருது. ஸோ 98ல 16 போயிடுச்சுன்னா 82. நம்மளோட ஆன்சர் 82. ஓகே, இது ஒரு மிஸ்ஸிங் டேர்ம். இந்த மிஸ்ஸிங் டேர்ம் வந்து பாருங்க லாஸ்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பட் அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வந்து ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு, அடுத்தது பி ரொம்ப கேப்ல இருக்கு, அப்புறம் இங்க கே, சிக்கு அப்புறம் கே. பாருங்க சில இருந்து கே எவ்வளவு கேப் இருக்குன்னா நடுவுல ஒரு 7 லெட்டர்ஸ் இருக்கு. கேக்கு அப்புறம் எஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. கேல இருந்து எஸ் வந்து அதுவும் ஒரு 7 லெட்டர்ஸ் கேப்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கு. இன்னொன்னு இதை எப்படி பார்க்கலாம்னா இன்னொரு பேட்டர்ன்ல பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க சிஇஜி. ஸோ சிஇஜி கரெக்டா இருக்கா? அடுத்தது பிஎஸ்யூ. பிஎஸ்யூ எப்படி இருக்கு? பிஎஸ்யூக்கு நான் பிளாக் கலர்ல போடுறேன். பிஎஸ்யூ 2 ஸ்பேஸ் அப்புறம் ஒரு ஸ்பேஸ். அடுத்தது நம்பர் எப்படி இருக்கு பாருங்க. கேஎம்ஓ. கேஎம்ஓ வந்து கேஎம்ஓ ரெட் கலர்ல இருக்கு, ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. அப்ப இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அடுத்து எஸ்யூடபிள்யூ ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. எஸ்யூடபிள்யூ ஆமா
ஒரே மாதிரியே இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா இங்கேயும் இது ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். பிஎஸ்சியும் எக்ஸ்ஏ சியும் எக்ஸுக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு ஏக்கு அப்புறம் சி. இப்போ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ரெட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, பிளாக்ல இருக்கிறது. அப்ப இப்ப பிளாக்ல தான் ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, எனக்கு அந்த டேர்மை தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த 2 பிளாக் டேர்முக்கான ரிலேஷன் பிக்கு அப்புறம் எக்ஸ். இங்க பி இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. நடுவுல எத்தனை லெட்டர் இருக்குன்னா 7 லெட்டர் இருக்கு. அப்ப எக்ஸுக்கு அடுத்து அப்ப என்னவா இருந்திருக்கும்னா 7 லெட்டர் மிஸ் ஆகி அடுத்தது வந்திருக்கும். 7 லெட்டர் மிஸ் ஆகினா எஃப். அண்ட் இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னா முதல்ல 2 கேப்பு, அடுத்தது ஒரு கேப்பு. ஸோ எஃப்ஐகே தான் இதோட ஆன்சர். அது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்றத முன்னாடி இருக்க பேட்டர்னை வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து முன்னாடி எழுதி வச்சுட்டேன். இப்போ எக்ஸாம் அப்போ நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்ததுன்னா ஏபிசிடி வித் நம்பர் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால கையில் ரஃப் பேப்பர் இருந்ததுன்னா ரஃப் பேப்பரில் கடகடன்னு ஏபிசிடியை நம்பர் 1லேருந்து 26 அண்ட் ரிவர்ஸ்லேயும் 1லேருந்து 26 இசட்டுக்கு 1 கொடுத்தோம் நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் எக்ஸாம் அப்போ டைமை சேவ் பண்ண முடியும். இஃப் இன் அ சர்டன் கோட் லாங்குவேஜ் பேஸ்மேக்கிங் இஸ் கோடட் as, இதுக்கு வந்து மீனிங் பார்க்கக்கூடாது, இது ஒரு கோட் லாங்குவேஜ், ஏதோ ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்ல பேஸ் மேக்கிங்கிறது வந்து சம்திங் யூஇஎஃப் ஏதோ எழுதியிருக்காங்க. அப்போ கபாலிஸ்டிக் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்றது தான் இதோட கொஸ்டின். இப்போ பேஸ் மேக்கிங் பிக்கு எனக்கு யூன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பியோட டேர்முக யூன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. நடுவில் கேப் வந்து 4 டேர்ம் விட்டுருக்காங்க. இப்போ அதே மாதிரி கே எங்க இருக்கு? கேக்கு 4 டேர்ம் விட்டுட்டு பாருங்க. எல் எம் என் ஓ விட்டுட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. பட் இங்க பில வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியும். தேர்ட் ஆப்ஷனை விட்டுடலாம். செகண்ட் ஆப்ஷன் எல்லாத்துலயுமே இ தான் இருக்கு. அப்ப என்னால இயை சூஸ் பண்ண முடியாது. தேர்டுக்கு போயிருங்க. நான் சொல்றது வந்து செகண்ட் லெட்டர் பிக்கு அப்புறம் இ தான் இருக்கு மூணுத்துலயும். அப்ப அதை செக் பண்றது வேஸ்ட். ஸோ 3வது லெட்டருக்கு போயிடலாம். 3வது லெட்டர் வந்து இங்க சி. சிக்கு என்ன மேப் பண்ணிருக்காங்கன்னா எஃப். ஸோ சிக்கு எஃப் 2 ஸ்பேஸ் விட்டு எடுத்திருக்காங்க. அப்போ நான் பிக்கு இங்கே என்ன எடுக்கணும்? பிக்கு இ அப்படின்னு எடுத்திருப்போம். அப்போ தேர்ட் பிளேஸ்க்கு இனா அப்போ இந்த ஆப்ஷனும் எனக்கு இப்போ ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுது. இப்போ 4வது லெட்டருக்கு போயிடலாம். 4வது லெட்டரு இ. இக்கு இங்க என்ன மார்க் பண்ணிருக்காங்கன்னா ஜி. ஓகே, இக்கான மேப்பிங் வந்து ஜி. அப்போ ஒரு ஸ்பேஸ் தான் போயிருக்கு. அப்போ இங்க ஏக்கான மேப்பிங் வந்து என்னவா இருந்திருக்கணும்? சி, ஒரு ஸ்பேஸ் விட்டு. அப்போ என்னோட 4th லெட்டர் சி. அப்போ என்னோட ஆன்சர் ஏ. இது வந்து என்னோட ஆன்சர் கிடையாது. இதுவும் அதே பேட்டர்ன் கொஸ்டின் தான். இஃப் இன் அ சர்டன் லாங்குவேஜ், ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஃபர்னிஷை வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. எஃப் வந்து என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்கன்னா ஜி, அடுத்த லெட்டராகவே கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் எம் என்னன்னு கோட் பண்ணியிருப்பேன்? என். இங்க எனக்கு n இருக்கிற ஆப்ஷன் 3 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது y. யூவை வந்து டபிள்யூன்னு கோட் பண்ணியிருக்காங்க. யூவை டபிள்யூ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் ஒய்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா இந்த இசட்டுக்கு தாண்டி இது ஒரு சர்க்கிள் மாதிரி அப்ப எங்க வந்துடும்னா ஏக்கு வந்துடும். அப்ப என் பக்கத்துல ஏ. என் பக்கத்துல ஏன்னா என்னோட ஆப்ஷன் டியும் கேன்சல் ஆயிடுது. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ரெண்டுமே வந்து தேர்ட் லெட்டர் வி, 4th லெட்டர் எக்ஸ். அப்ப 3, 4 நான் செக் பண்றதுல எனக்கு யூஸ் கிடையாது. ஸோ அந்த 3, 4 செக் பண்ணாம நம்ம அடுத்த லெட்டருக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? FURN செக் பண்ண வேண்டாம். 5th லெட்டருக்கு போயிடுங்க. 5th லெட்டர் இங்க ஐ, இங்க 5th லெட்டர்ன்றது என். ஸோ ஐக்கு என் மேப் பண்ணியிருக்காங்க. நடுவில் அப்ப ஸ்பேஸ் வந்து 4 லெட்டர் இருக்கு. அதே மாதிரி இங்க 5th லெட்டர் இ. ஈக்கு நடுவில் 4 ஸ்பேஸ் 1, 2, 3, 4. அப்போ என்னவா இருந்திருக்கணும்னா ஜேவா இருந்திருக்கணும். இப்போ 5th பிளேஸ் வந்து ஜேவா இருக்கிறது தான் ஆன்சர். இதுதான் நம்மளோட ஆன்சர். இது கிடையாது. ஓகே, ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் டேர்ம். இப்போ 3லேருந்து 8 அது முதல்ல டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கணும். அது மேட்ச் ஆகலைன்னா தான் நம்ம அடுத்த பேட்டர்னுக்கு போகணும். 3லேருந்து 8ன்றதுக்கு 5, 8லேருந்து 17ன்றது 9, 17லேருந்து 30ன்றது வந்து 13. இப்போ இதில் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியல. பட் 5க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 5க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் 4, 9 and 13 டிஃப்ரென்ஸ் 4. அப்போ அடுத்தது
என்னவா இருக்கும்? 5 + 4 9, 9 + 4 13. அப்ப 13 + 4 என்னவா இருக்கும்? 17. அப்ப 30 + இங்க மேல இருந்து கீழே இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா இப்படி ஆட் பண்ணுங்க. 5 + 4 9, 9 + 4 13, 13 + 4ன்றது 17. இங்க 3 + 5 8, 8 + 9 17, 17 + 13ன்றது 30. இப்ப 30 + 17ன்றது இங்க என்னவா இருந்திருக்கும்? 47. 47 தான் ஆன்சர். அடுத்தது ஒரு மிஸ்ஸிங் சீரீஸ். இந்த மிஸ்ஸிங் சீரீஸ் பாருங்க. இங்க கேப் 1, 6க்கும் 13க்குமான கேப் வந்து 7, 13க்கும் 26க்குமான கேப் வந்து 13. அப்ப அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னு இங்க இந்த 1 7 13 விட கீழே அடுத்த லெவல் பார்க்கும்போது 6, 7க்கும் 13க்குமான கேப்பும் 6. அப்போ அடுத்ததும் எனக்கு 6 கேப்பா வச்சா 13 + 6ன்றது 19. ஸோ 26 + 19ன்றது வந்து நமக்கு 45. ஸோ நம்மளோட ஆன்சர் 45. இது இன்னொரு கோடட் லாங்குவேஜ். இந்த கோடட் லாங்குவேஜ்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அர்பனிஸ்டிக் அப்படின்றத VTEE அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ யூக்கு பதிலா வி, ஸோ பக்கத்துலேயே இருக்கு. அப்போ எனக்கு இங்கே வி இருக்கா? விக்கு பதிலாக அப்போ நான் என்னன்னு சூஸ் பண்ணியிருக்கணும்? W சூஸ் பண்ணியிருக்கணும். இங்கே Wக்கு 3 ஆப்ஷன் இருக்கு, அதனால செகண்ட் ஆப்ஷனை விட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 இடத்துல G இருக்கு, ஒரு இடத்துல E இருக்கு. நம்ம எதுன்னு செக் பண்ணிடுவோம். ஆருக்கு T, ஸோ ஆருக்கு T ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இங்க நமக்கு E இருக்கு. ஈக்கு அப்ப என்னவா இருந்திருக்கும்னா G தான் இருந்திருக்கணும். இப்ப இந்த ஆப்ஷன் நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது தேர்ட் வேல்யூ பாருங்க. B E அப்படின்னு மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ பிக்கு E 2 ஸ்பேஸ். இப்போ இங்க ஆருக்கு 2 ஸ்பேஸ் விட்டா U. அப்போ U வரதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். திருப்பி இதெல்லாமே வந்து நமக்கு அப்டிராக்ட் ரீசனிங். அடுத்தது ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் இன் த சீரீஸ். இதுல வந்து ஆட் மேன் அவுட் தான் கண்டுபிடிக்கணும், மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்க வேண்டாம். 6, 9, 15, 21 இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 டேபிள்ஸோட வேல்யூ. 3 × 2, 3 × 3, 3 × 5, 3 × 7, 3 × 8. அடுத்தது 28ன்றது 3 டேபிள்ஸ்ல வரவே வராது. அடுத்து லாஸ்ட்ல 3 × 10. அப்ப நம்மளோட ஆன்சர் 28. Okay, select one out of 4 options from the question below. Identify the missing number. இதுவும் ஒரு missing number தான். பட் இந்த missing number இப்போ ரிவர்ஸ்ல இருக்கு. ஏன்னா எடுத்த உடனே நம்ம கொஸ்டின் மார்க் இருக்கு. பின்னாடில இருந்து வாங்க. 5க்கும் 12க்கும் கேப் வந்து 7, 12க்கும் 19க்குமான கேப்பும் 7. அப்ப அடுத்தது இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இப்படி 19 + 7 என்னவா இருக்கும்? நமக்கு 26. அப்ப இந்த கேப்ல 26. இப்ப அடுத்த டேர்ம் கரெக்டா பாருங்க. 26 + 7ன்றது 33. ஸோ நம்ம ஆன்சர் 26. ஓகே, இது ஒரு ஆட் ஒன் அவுட்டு. சூஸ் த வேர்ட் விச் இஸ் லீஸ்ட் லைக் த அதர் வேர்ட்ஸ். மற்ற வேர்ட்ஸை விட மேட்ச் ஆகாம இருக்கிற வேர்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாய், இங்க பாய், சைல்டு, மேன், லேடி எல்லாமே வந்து ஒரு பர்சனை குறிக்கிறதா இருக்கு. பட் பாய்ன்றது ஒரு மேல குறிக்கிற மாதிரி. சைல்டு நமக்கு தெரியாது. சைல்டுனா இட் கேன் பி மேல் ஆர் ஃபீமேல். மேன்னா அகைன் இது ஒரு மேல். லேடின்றது ஃபீமேல். இப்போ நமக்கு இதுல ஆன்சர் சைல்டு. ஏன்னா இது மட்டும்தான் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா என்னன்னு தெரியாம இருக்கு. கேர்ள் சைல்டு, பாய் சைல்டுன்னு எதுவுமே கொடுக்கல. ஸோ சைல்டுன்றது வந்து ஜெண்டர் இல்லாம இருக்கிறது, அதனால அங்க மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இது ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின். A girl introduced a boy. இந்த பாயை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றான்னு பாருங்க. இந்த இடத்துல இது டபுள் கோட்ஸ்ல இருக்கு. நம்ம ரிவர்ஸ்ல படிக்கணும். கேர்ளோட அங்கிள். ஸோ கேர்ளுக்கு ஒரு அங்கிள், அந்த அங்கிளோட ஃபாதர், அந்த அங்கிளோட ஃபாதர், ஃபாதரோட டாட்டர், ஃபாதரோட டாட்டர், டாட்டரோட சன்னு தான் இந்த பையன் அப்படின்னு சொல்றா. ஒரு பையனை காமிச்சு இப்படி அட்ரஸ் பண்றா. அவ அங்கிளோட ஃபாதர்ன்றது அவளுக்கு கிராண்ட் ஃபாதர். கிராண்ட் ஃபாதரோட பொண்ணு அவளுக்கு மதராவும் இருக்கலாம், இல்ல ஆண்டாவும் இருக்கலாம்.
அப்ப மதரா இருந்தா இந்த பீன்றது வந்து அவளோட பிரதர், ஆண்டா இருந்தா இந்த பீன்றவங்க அவளோட கசின். இப்ப நம்ம கசின் ஆப்ஷனே கொடுக்கல, இந்த இவங்க வந்து பிரதராவும் இருக்கலாம் கசினாவும் இருக்கலாம். கசின் ஆப்ஷன் கொடுக்காதனால பிரதர் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தா எப்படி எழுதணும், எப்படி ஈஸியா எழுதணும் அப்படின்னு பாருங்க. முதல்ல சிம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இந்த டாலர் சிம்பிள்னா என்னன்னா கிரேட்டர் தென் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் தென். அடுத்தது இங்க ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வந்து நாட் கிரேட்டர் தென். நாட் கிரேட்டர் தென்னா என்ன அர்த்தம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஜி இஸ், இந்த அச்சு சிம்பிளுக்கான அர்த்தம் வந்து நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு. நெய்தர்னா அதிகமாவும் இல்ல அதிகத்துக்கு ஈக்குவலாவும் இல்ல, அப்ப அது என்ன வந்திருக்கணும், கம்மியா இருந்திருக்கும், லெஸ் தென். ஸ்டார், ஸ்டாரோட சிம்பிள் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் டு. அடுத்தது பெர்சன்டேஜோட சிம்பிள் வந்து என்ன கொடுத்தாங்க, நெய்தர் ஸ்மாலர் தென் நார் ஈக்குவல் டு. ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, அப்ப அது கிரேட்டர் தென். நெய்தர் ஸ்மாலர் தென் நாட் ஈக்குவல் டு, நெய்தர் ஸ்மாலர் தென் நாட் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இது வந்து திருப்பி இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, கம்மி, கம்மியை விட கம்மி கிடையாது, அதிகமா இருக்குங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து இதுக்கானதை கீழே இருக்கிறதுல எடுத்து யூஸ் பண்ண போறோம். ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல கன்க்ளூஷன் அப்புறம் செக் பண்ணும். கே பர்சன்டேஜ் எஃப், கே பர்சன்டேஜ்க்கானது என்னது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். அடுத்தது எஃப் ஸ்டார் ஓ, ஸ்டார் வந்து ஈக்குவல், ஸோ ஈக்குவல் டு ஓ. தேர்ட் ஒன் வந்து ஓ பர்சன்டேஜ் இ, பர்சன்டேஜ்ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ. இதுதான் நம்மளோட கண்டிஷன். இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதுல எந்த கன்க்ளூஷன் கரெக்ட், எது தப்பு அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். இ பர்சன்டேஜ் எஃப், இ பர்சன்டேஜ் எஃப்னா இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜை பார்த்துக்கோங்க, அதனால இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். இ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். முதல்ல இது எப்படி சிம்பிளா எழுதலாம்னா, எஃப்பும் ஓவும் ஈக்குவல்ன்றதுனால கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓன்னு எழுதலாம், இல்ல எஃப்னு எழுதலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கும்போது நம்ம இந்த மிடில் ஒன்னை விட்டுருவோம். ஸோ கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ அப்படின்னு எழுத முடியும் நம்ம. இப்படி எழுதும்போது இப்படி எழுதலாம், இல்லைன்னா நமக்கு தேவை வந்து இங்க இ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் தானே வேணும். அப்போ எஃப் ஈக்குவல் டு ஓ, அப்ப எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இன்னு எழுதிக்கிறேன். எஃப் தான் ஈயை விட அதிகம்னு சொல்றாங்க, ஆனா இங்க இ தான் எஃப் ஓட அதிகம்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு கான்ட்ரடிக்டரி, அப்ப இந்த கன்க்ளூஷன் தப்பு, அந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியாது. அடுத்த கன்க்ளூஷனுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓ அட்டு கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓ அட்டுன்றது வந்து லெஸ் தென் கே. ஸோ ஓ லெஸ் தென் கேவா, இப்போ ஓவும் கேவும் இருக்க ரிலேஷன்ஷிப் எடுத்துப்போம். இங்க இருக்கு கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப், பட் எஃப்பும் ஓவும் ஈக்குவல்ன்றதுனால நம்ம என்ன எழுதலாம், கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓன்னு எழுதலாம். ஸோ கே கிரேட்டர் தென் ஓ ஆர் ஈக்குவல் டு ஓவை தலைகீழ எழுதும் போது ஓ லெஸ் தென் கேன்னு எழுத முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்ட். இப்போ இதே மாதிரி தேர்ட் ஆப்ஷனுக்கு போங்க, அது கரெக்டான்னு செக் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இ அட்டு கே. அட்டுக்கு வந்து லெஸ் தென் அர்த்தம், ஸோ இ லெஸ் தென் கே. ஈக்கும் கேக்குமான ரிலேஷன்ஷிப் இது இப்போ ஃபுல்லா எடுத்துக்கணும். இது ஃபுல்லா எடுக்கும்போது எனக்கு நடுவில் ஈக்குவல் டு இருக்கிறதுனால கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ. இந்த ரெண்டுமே ஒரே சிம்பிள்ன்றதுனால நம்ம என்ன எழுதலாம், கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ அப்படின்னு எழுதலாம். இதோட ரிவர்ஸ் சிம்பிள் இ இஸ் லெஸ் தென் கே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கலாம். ஸோ இ லெஸ் தென் கே இஸ் கரெக்ட். இப்ப ரெண்டு ஆப்ஷனும் எனக்கு கரெக்ட். ஸோ கன்க்ளூஷன் 2 and 3 ஃபாலோஸ். பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, சில்லாஜிசம். சம் பால்ஸ் ஆர் பென்ஸ். சில பால், நான் பால்னே எழுதுறேன், சம் பால்ஸ் ஆர் பென்னு. அண்ட் அடுத்தது சம் பென்ஸ் ஆர் நட்ஸ். அண்ட் அடுத்தது சம் நட்ஸ் ஆர் டால்ஸ். நெக்ஸ்ட் சம் டால்ஸ் ஆர் போட்ஸ், BOATS. இப்போ கன்க்ளூஷன் சம் போட்ஸ் ஆர் பென்ஸ். சில போட் வந்து பென்னு அப்படின்னு சொல்றாங்க, பென்னா அப்படின்னா இல்ல. ஸோ ஆப்ஷன் 1 ராங்.
சம் நட்ஸ் ஆர் பால்ஸ், சம் நட்ஸ் வந்து பால்னு சொல்றாங்க, அதுவும் நமக்கு தெரியாது, அப்படி கொடுக்கல. நோ போட் இஸ் அ பென், எந்த போட்டுமே பென் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எந்த போட்டுமே பென் இல்ல அப்படின்னு நமக்கு கன்க்ளூஷன் கிடையாது. அப்ப இங்க வந்து நமக்கு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனும் கிடையாது, ஏன்னா இதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் கிடையாது. ஸோ தேர்ட் ஒன்னும் நமக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் ராங். இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸா கிடையாது, போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸா கிடையாது, ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோவா கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் சி, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2, அதுவும் ஃபாலோ ஆகல, அடுத்ததும் ஃபாலோ ஆகல. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ். இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இது ஒரு சர்க்குலர் டேபிள். இந்த சர்க்குலர் டேபிள்ல மொத்தம் 7 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே மிடில்ல ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சர்க்குலர் டேபிள் வரைஞ்சுக்கோங்க. 7 பேர், 1 2 3 4 5 6 7, 7 பேர் வரைஞ்சாச்சு. ஒரு ஒரு கண்டிஷனா எடுத்துக்கொண்டு வந்து மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் கண்டிஷன் பாருங்க, ஆர் இஸ் நெக்ஸ்ட். இது வரையிலனா இந்த கொஸ்டினை நான் எத்தனை தடவை படிச்சாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ வரைஞ்சி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆர் இஸ் நெக்ஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் யூ. ஆர்ன்றது நெக்ஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் யூ. யூக்கு இங்க நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூவை நான் மார்க் பண்றேன் அப்படின்னா எங்க வேணா மார்க் பண்ணிக்கலாம். யூ இங்க மார்க் பண்ணா ஆர் இஸ் நெக்ஸ்ட் டு லெஃப்ட் ஆஃப் யூ, ஆர் இங்க வரும். யூக்கு லெஃப்ட்ல ஆர் இருக்கு. அடுத்தது வி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப், சாரி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். வி எங்க இருக்காங்கன்னா ஆருக்கு செகண்ட் பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் விட்டுட்டு செகண்ட் பொசிஷன்ல வி இருக்காங்க. வி வரைஞ்சாச்சு, முடிஞ்சிருச்சு. பி இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ பி இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டீன்ட்டாங்க, பட் டி எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. கியூ இஸ் சிட்டிங் பிட்வீன் எஸ் அண்ட் டி. ஸோ கியூ தான் எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ நான் எஸ் டீன்னு சும்மா மார்க் பண்ணுறேன், இங்கே கியூ மார்க் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வாங்க. பி இஸ் சிட்டிங் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ டீக்கு தேர்ட் பொசிஷனில் தான் இங்கே அதுவாகவே அந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல பி. ஒருவேளை நான் டி அங்கே மார்க் பண்ணியிருந்தேன், இந்த இடத்துல மாற்றி மார்க் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் இது சும்மா மார்க் பண்ணும்போது கரெக்டாக வந்துருச்சு. ஒரு டி எஸ் இப்படி நான் மார்க் பண்ணிட்டா டீக்கு தேர்ட் பொசிஷன் ஏற்கனவே ஃபில் ஆயிருக்கும். அப்போ எனக்கு அது மேட்ச் ஆகாது. இப்போ நான் அந்த இடத்த மட்டும் ஸ்வாப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் இங்கே டி. இப்போ கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ். எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. பி இஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் டி. ரைட் ஆஃப் டீல 4வது பொசிஷன்ல தான் பி இருக்கா அப்படின்னா ஆமா, அது கரெக்ட். அடுத்து யூ இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஆர். இமீடியட் ரைட் ஆஃப் ஆர் தான் யூ, அதுவும் கரெக்ட். அடுத்து யூ இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எஸ். ரைட் ஆஃப் எஸ்ல யூ இருக்கா அப்படின்னா இல்ல, அது தப்பு, லெஃப்ட்ல தான் யூ இருக்கு. கியூ இஸ் டு இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ், அதுவும் கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது which of the following is true. R is fourth to the right of T. fourth to the right of T தான் R அப்படின்னு கேட்டா 1 2 3 4 தப்பு. அவங்க வந்து அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா which is true. ஸோ இது தப்பு. P is to immediate right of V. immediate right of Vல தான் P இருக்கா அப்படின்னா எஸ், கரெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. மார்க் த ஆப்ஷன் கண்டெய்னிங் த சென்டென்ஸ் தட் வீக்கன்ஸ் த ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை வீக் பண்ற மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் இருக்கா அப்படின்னு. எப்போ ஒரு ஆர்குமெண்ட்டை வீக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராங்கான வேலிடான பாயிண்ட்டை எடுத்து வைக்கும்போது தான் அது அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வீக் ஆகும். இப்போ கீழே இருக்கிறதுல எது வந்து அதுக்கு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணி எது இருக்குன்னு பாருங்க. இமெயில் ஐடி ப்ரொவைடட் கேன் பி ரீச்ட் அவுட் இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ். ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா என்னோட இமெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ரீச் பண்ண முடியுமா. கீழே அவங்க வந்து என்ன இது வந்து ஆர்குமெண்ட். இமெயில் ஐடி ஹாஸ் பீன் லையிங் அன்அட்டெண்டட் ஃபார் அ இயர் நவ். மெனி பீப்புள் கெட் தேர் queries சால்வ். இது கொஸ்டின்ல ஏதோ எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே, இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட்
and conclusion. Money can easily buy you happiness and joys of life. ஸோ ஈஸியாக வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. கீழே வந்து அதுக்கு ரெண்டு கன்க்ளூஷன். வித் மணி எவ்ரி லக்ஸரி ஐட்டம் கேன் பி பாட். கரெக்டு. அடுத்தது மணி ப்ரொவைட்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுவும் கரெக்ட். ரெண்டு கன்க்ளூஷனுமே இதில் கரெக்ட். அப்போ நம்ம இதோட ஆப்ஷன்ஸ் எங்கே போகணும்? போத் கன்க்ளூஷன் 1 and 2 follows. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். America's defense secretary reiterated that they would continue to supply arms to Pakistan அப்படின்னு அமெரிக்கா டிஃபென்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப கன்க்ளூஷன் என்ன? பாகிஸ்தான் வந்து இஸ் இன்கேபபிள் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆர்ம்ஸ். அவங்க வந்து அமெரிக்கா இப்படி சொன்னதுக்கான ரீசன் வந்து பாகிஸ்தான் வந்து இன்கேபபிள் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆர்ம்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களாலையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. நம்மளால இது கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஏன்னா அவங்க மேனுஃபேக்சரும் பண்ணலாம், இவங்களும் கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது இட் வுட் என்ஷூர் பீஸ் இன் த ரீஜன். இவங்க இதை சப்ளை பண்றதுனால பாகிஸ்தான்ல வந்து பீஸை என்ஷூர் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ இந்த ஆர்ம்ஸை வச்சு நம்மளால பீஸை வந்து என்ஷூர் பண்ண முடியாது. அப்ப இது தப்பு, இதுவும் இங்க தப்பு. ஏன்னா இவங்க இன்கேபபிள் சொல்றதுனால இவங்க சப்ளை பண்ணல. ஸோ இங்க ரெண்டுமே நமக்கு தப்பு. நெய்தர் 1 nor 2 follows. ஓகே, ஆர்டிஸ்ட் இஸ் டு பெயிண்டிங். இது வந்து இந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்க கொஸ்டின் தான் வந்து இதுல எப்படி கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட்ன்றத வந்து பெயிண்டிங்கோட ரிலேட் பண்ணுவாங்க. அப்போ செனட்டரை எதோட ரிலேட் பண்றது? இததான் வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. செனட்டர் இஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செனட்டர் அப்படின்றவங்க வந்து நமக்கு லாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து யூஎஸ்ல எல்லாம் செனட்டர்ன்றவங்க வந்து நமக்கு இங்க இருக்க லெஜிஸ்லேட்டிவ் பீப்புள் மாதிரி. ஸோ லா வந்து போஸ்ட் பண்றவங்க தான் வந்து நமக்கு செனட்டர்ஸ். ஆர்டிஸ்ட்ன்றவங்க யாருன்னா பெயிண்டிங்கை ப்ரொடியூஸ் பண்றவங்க மாதிரி. செனட்டர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா லா. அரேஞ்ச் த வேர்ட்ஸ் கிவன் பிலோ இன் a meaningful sentence. இதை ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்ல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இது கீ. ஏன்னா கீ எடுத்துட்டு போய் நம்ம எதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாக்கை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ 1க்கு அப்புறம் 3 லாக். கீ அண்ட் லாக் எதுல இருக்கும்? நம்ம எதை ஓப்பன் பண்றோம்னா டோர். ஸோ 2 டோர் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ன வரும்னா ரூம் வரும். 4 ரூம் வந்த உடனே தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். 5. ஸோ ஆர்டர் வந்து 1 3 2 4 5 ஒரு மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இப்ப இதுல நமக்கு பாவர்ட்டி, பாப்புலேஷன், டெத்து. அப்ப இதுல முதல்ல என்ன வரும்னா பாப்புலேஷன் தான் வரும். பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கும், வேலை இருக்காது. வேலை இல்லாதனால என்னவாகும்னா பாவர்ட்டி, நமக்கு வறுமை அதிகமா இருக்கும். வறுமை அதிகமா இருக்கிறதுனால டிசீஸ், சரியான சாப்பாடு இல்லாம டிசீஸ் வந்துடும். அதனால டெத் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாயிண்டிங் டு எ போட்டோகிராஃப் எக்ஸ் செட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் ஒய். ஸோ எக்ஸ் வந்து ஃப்ரெண்ட் ஒய் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு போட்டோகிராஃபை பார்த்து சொல்றாங்க. அதனால இங்க நான் போட்டோகிராஃப்னு எழுதிக்கிறேன். போட்டோகிராஃப் வந்து ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் மை மதர். ஸோ என்னோட மதரோட பின்னாடில இருந்து படிக்கலாம். மதர் ஆஃப், ஓகே, ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் ஃபாதர் ஆஃப் மை மதர். எங்க அம்மாவோட அப்பாவோட கிராண்ட் ஃபாதர், அப்பா அவங்க கிராண்ட் ஃபாதரோட ஒரே பொண்ணு. அப்ப இந்த போட்டோகிராஃப்ல இருக்கிறது யாருன்னா அந்த மதரை தான் அவங்க மீன் பண்றாங்க. ஸோ ஒய் கிட்ட சொல்றாங்க, போட்டோகிராஃப் பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மாவோட அப்பாவோட ஒரே பொண்ணு, ஒன்லி டாட்டர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வேற யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்ப அந்த போட்டோகிராஃப்ல இருக்கிறது இந்த எக்ஸோட மதர். இப்ப கொஸ்டின் என்னன்னா ஹவு இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு த பர்சன் இன் த போட்டோகிராஃப். எக்ஸ் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா டாட்டர். பட் எக்ஸ் வந்து பையனா பொண்ணான்னு நமக்கு இங்க சொல்லல. ஏன்னா டாட்டரும் இருக்கு சன்னும் இருக்கு. நமக்கு எக்ஸ் வந்து சொல்றாங்க ஷீ இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப், அந்த பர்சன் தான் ஃபீமேல் தெரியுது. பட் எக்ஸ் ஃபீமேலா மேலான்னு நமக்கு தெரியல. அப்ப இங்க நம்ம ஆன்சர் வந்து cannot be determinedக்கு தான் போகணும். டாட்டருக்கும் சன்னுக்கும் போகக்கூடாது. ஏன்னா எக்ஸ் யாருன்னு தெரியாது.
ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஷுட் தேர் பி அ ட்ரெஸ் கோட் ஃபார் த எம்ப்ளாயீஸ் இன் த ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இருக்கலாமே, அதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டும், நோ ட்ரெஸ் கோட் இருந்ததுன்னா ரொம்ப மோனோட்டனஸா இருக்கும் அப்படி. இது ரெண்டுமே நமக்கு ஸ்ட்ராங் தான். இருந்தா என்ன தப்புன்றதும் நமக்கு கரெக்ட் தான். இல்ல இது நல்லா இல்ல மோனோட்டோனஸா இருக்குன்றதும் ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட்ன்றதுனால ஆப்ஷன் சி எய்தர் 1 or 2 இஸ் ஸ்ட்ராங். ஓகே, இது ஒரு டைரக்ஷன் சென்ஸ் கொஸ்டின். சச்சின் வாக்ஸ் 20 kilometers to north. இப்போ நம்ம இது மாதிரி இருந்ததுன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். 20 kilometers towards north. அடுத்தது he turns left. இங்க இருந்து அவன் லெஃப்ட்ல டர்ன் பண்ணி 40 கிலோமீட்டர் நடந்துடுறான். திருப்பி இங்க நின்னுட்டு இருக்கிற பர்சன் வந்து திருப்பியும் லெஃப்ட்ல டர்ன் பண்ணி 20 கிலோமீட்டர் நடந்துடுறாரு. ஃபைனலி he moves 20 kilometers turning to the left. ஸோ இங்க நிக்கிற பர்சன் திருப்பியும் என்ன பண்றாங்கன்னா லெஃப்ட்ல டர்ன் பண்ணி 20 கிலோமீட்டர் டர்ன் பண்ணி நடந்துடுறாரு. இப்போ அவர் எங்க இருக்காரு, ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரு. இப்போ இங்க மொத்தம் 40, அப்ப இங்க எவ்வளவு கேப் இருக்கு, 20 கிலோமீட்டர் கேப் இருக்கு. ஓகே, இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, நமக்கு இது எல்லாமே கிரிட்டிக்கல் ரீசனிங். ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும், பேராகிராஃப்ல இருக்கும், நம்ம பொறுமையா சால்வ் பண்ணணும். இப்போ இதுல 11 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் சிட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் த ஸ்டேடியம் வாட்சிங் அ கிரிக்கெட் மேட்ச். 7 பேர் 11 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் 11 பேருக்கு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 பேருக்கு வச்சாச்சு. T is to immediate left of T. ஸோ பிக்கு லெஃப்ட்ல T இருக்காங்க. அண்ட் தேர்ட் டு த ரைட் ஆஃப், இந்த டீன்றவங்க தான் எங்க இருக்காங்க அப்படின்னா தேர்ட் டு த ரைட் ஆஃப் யூ. யூக்கு தேர்ட் ரைட்டு. அப்ப யூ 2 ஸ்பேஸ் விட்டு டிபி அப்படின்னு இவங்க 5 பேருக்கு சேர்த்து இங்க ஒரு சென்டென்ஸ். அடுத்தது வி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் எம். வீன்றவங்க இமீடியட், அடுத்து கீழே எழுதுறேன், வீன்றவங்க இமீடியட் நெய்பர் ஆஃப் எம் அண்ட் என். இப்போ ஒரு பக்கம் எம் ஒரு பக்கம் என், 2 பேருக்கும் நடுவுலன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ்ஸுக்கு தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க, லெஃப்ட் சைட்ல தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. யாருன்னா வி. ஸோ 1 2 3 இந்த இடத்துல எஸ் எழுதுனாதான் 1 2 3, அப்பதான் வி கரெக்டா இருக்கு. இவங்க 5 பேரையும் மார்க் பண்ணியாச்சு. அடுத்த கண்டிஷன் பாருங்க, எம் இஸ் த செகண்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. ஸோ எம் வந்து கியூக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஹூ இஸ் அட் ஒன் ஆஃப் த எண்ட். பட் நமக்கு எந்த எண்ட்னு தெரியாது, அதனால இங்க கியூ போட்டாச்சு. எம் வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் கியூ. ஸோ செகண்ட் பொசிஷன்னா இப்போ இங்க வராரு இவரு. அடுத்தது ஆர் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு த ரைட் ஆஃப் பி. ரைட் ஆஃப் பினா அப்ப இந்த இடத்துல ஆர் வந்துட்டாரு. பி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஓ. பி இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஓ. அப்ப இந்த இடத்துல வந்து ஓ வந்திருக்காரு. இப்ப இதெல்லாம் நம்ம 11 பேர் இருக்கிற இடம். இந்த 11 பேர்ல இங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்க. இங்க 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. 6 + 5 11. ஃபுல்லாவே நமக்கு இப்ப மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்கேயும் எம் இருக்கா, இங்கேயும் எம் இருக்கா. அப்ப எம்முக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல தான் கியூ வருதுன்னு வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 7 + 6 13 வந்துருது நமக்கு. அப்ப அப்படி வராது, அங்க இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம இப்ப ஃபில் பண்ண போறோம். இப்ப எப்படி ஃபில் பண்றதுன்னு பாருங்க. கியூ தான் கார்னர்னு சொல்லிட்டோமா. ஓகே, கியூ தான் நம்ம கார்னர்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, அங்க நடுவுல யார் வரான்னு நமக்கு தெரியாது. அப்ப அதை வந்து அந்த பிளேஸ் வந்து நம்ம யாருக்கு ஃபில் பண்ணலாம். கொஸ்டின் திருப்பி படிச்சுக்கலாம். டி இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி, கரெக்ட். அண்ட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் யூ, அதுவும் நமக்கு கரெக்டா வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது வி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் எம் அண்ட் எம் அண்ட் என், அதுவும் கரெக்டா வந்துருச்சு. அண்ட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ், அதுவும் வந்துருச்சு. இது எல்லாமே நமக்கு மேட்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இவங்களை நம்ம எங்க கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்னு பாருங்க. கியூ பக்கத்துல நமக்கு டபிள்யூ வந்திருக்கணும். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன் கியூ. மீதி நம்ம எங்கேயுமே மார்க் பண்ணாத பர்சன் வந்து டபிள்யூ.
QW பக்கத்துல நமக்கு அதுல இருக்கிறது அதே ஆர்டர்ல அப்படியே MV N. இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு என்னவா இருந்திருக்கும்? இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடமா இருந்திருக்கும். அப்ப நான் இங்க என்ன எழுதுனா கரெக்டா இருக்கும்? U, அந்த ஸ்பேஸ்ல எஸ், அப்ப இங்க OTPR. இந்த ஸ்பேஸ்ல இந்த எஸ் கொண்டு போய் நடுவுல வச்சுட்டேன். அப்ப இந்த இடமா U வந்துருது, இந்த இடத்துல O வந்து அது மேட்ச் ஆகி வந்துருச்சு. 11 பேரையும் நம்ம அடிக்கியாச்சு. கொஸ்டின் பாருங்க, ஹூ இஸ் சிட்டிங் இன் த சென்டர் ஆஃப் த ரோ? சென்டர் ஆஃப் த ரோனா U தான் நமக்கு இப்போ சென்டர் ஆஃப் த ரோ. ஆன்சர் U. அடுத்தது, which of the following people are sitting right of S? right of Sல யார் இருக்கா? OTPR. OTPRன்றது செகண்ட் ஆப்ஷன்.